தம்பி, தீபாராதனை எடுத்துக்கோங்க. தம்பி, தீபாராதனை எடுத்துக்கோங்க. தம்பி, தீபாராதனை எடுத்துக்கோங்க. அப்படி என்ன வேண்டுதல்? தீபாராதனை எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கணும் தாண்டா அப்பா உன்னை விட்டுட்டு தூரமா இருக்க. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நேத்தி கூட உன் பிறந்த நாளைக்கு அப்பா சர்ச்சு, கோயில், மசூதின்னு அன்னதானம் கொடுத்தண்டா. ஏதாவது ஒரு வகையில என் மகளை அந்த சாமி காப்பாத்தாதான்னு. ஒருவேளை அந்த வயசானவங்களோடதோ? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்த பணம் இப்படி மொத்தமா போயிடுச்சு. இப்ப நம்ம பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்? நாளைக்கு சபையில நகை எங்கன்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்ல போறோம்? நாம சாகர தவிர வேற வழியே இல்ல. ஒரு வழியை காட்ட மாட்டியா? பாரு, நீ நல்லா இருக்கணும் தம்பி. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுற இந்த காலத்துல நாங்க தொலைச்ச காசை தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. உங்க மனசை என்னன்னு சொல்றது தம்பி? நீங்க கொண்டு வந்து கொடுத்தது பணம் இல்ல, எங்க உசுரத்தா. நீ குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும்பா. நீ நல்லா இருப்ப. சரி தம்பி. குழந்தைய ஒரு வழியா காப்பாத்தி பத்திரமா வச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? அவளை கொண்டு போய் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல வச்சு இவதான் மாயா குழந்தைன்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி அவளை பத்திய உண்மையெல்லாம் நிரூபிச்சு கல்யாணத்தை உடனே நிப்பாட்டி அவளை வீட்டை விட்டு விரட்டிடலாம்லாமா? சித்தப்பா, அது அம்புட்டு சுலபம்லாம் இல்ல. குழந்தைய வச்சு மட்டுமே அவ அம்புட்டு தப்பானவன நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா குழந்தையால எந்த உண்மையுமே சொல்ல முடியாது. அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அப்ப அந்த பொண்ணு பஞ்சாயத்துல வந்து மட்டும் என்ன சொல்ல முடியும்? சொல்ல வேண்டாமா? மாயாவை குழந்தை முன்னாடி வந்து நிப்பாட்டினா குழந்தை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறோம்ல. அப்ப குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா அவ உண்மையை சொல்லித்தானே ஆகணும். சித்தப்பா, அதுக்கு வாய்ப்பே இல்ல.
அவ குழந்தைகிட்ட அம்மாவாவே நடந்துக்கல. தன்னை சித்தின்னு அடையாளப்படுத்தி தான் அந்த குழந்தையவே வளர்த்திருக்கா. அதனால குழந்தைய பொறுத்த வரைக்கும் மாயா அம்மா கிடையாது, வெறும் சித்தி தான். வீணா போனவ என்ன பண்ணிருக்க பாரு. இவ்வளவு கேடி வேலை பார்த்திருக்காளா அவ? அப்ப குழந்தைய கண்டுபிடிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாதா? அப்ப நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சாமா? நம்ம கஷ்டப்பட்டது எதுவுமே வீணா போகாது சித்தப்பா. குழந்தைக்கு இவ அம்மான்னு தான் நிரூபிக்க முடியாது. ஆனா அப்பான்னு ஒருத்தர் இருப்பாருல்ல, அவரை கண்டுபிடிச்சு நிரூபிக்கலாம்ல. அவன் நம்மளுக்கு உதவி பண்ணுவான்னு எப்படிமா நம்புறது? இவள மாதிரி கெட்டவளுக்கு புருஷனும் கெட்டவனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவ கூட தானே இருந்திருக்கணும். அவன் நல்லவனா இருக்க போய் தான் இவளை விட்டு ஒதுங்கி இருக்கான். அப்ப அவனை கண்டுபிடிச்சா கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவான் சித்தப்பா. குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவே 2 நாள் ஆயிருச்சு. இப்ப நமக்கு இருக்கிறது 1 நாள் தான். அதுக்குள்ள எப்படி யாருன்னே தெரியாதவனை கண்டுபிடிக்கிறது? எங்க குழந்தை யாரு, பேர் என்ன, எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியாம தானே இருந்தோம். இப்ப நம்ம அவளை கண்டுபிடிக்கலையா? அதே மாதிரிதான் இவரையும் நம்ம கண்டுபிடிப்போம். நம்புவோம். நம்ம பக்கம் ஆண்டவனும் நம்ம மாமாவோட ஆசீர்வாதம் அதெல்லாம் இருக்குங்க. சரிதாம்மா, அதுக்கான நாளே கிடையாது. இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. அவன் முதல்ல உசுரோட இருக்கானான்னு எந்த இளவும் தெரியலையே. டேய் மாணிக்கம், அதெல்லாம் இப்ப என்ன அம்புட்டு கஷ்டமான சமாச்சாரமா? இப்பதான் நம்ம கவர்மெண்ட்ல குழந்தை பிறந்ததும் பேர் வைக்கிறாங்களோ இல்லையோ ஆதார் அட்டை எடுக்க சொல்றாங்கல்ல. அப்போ இந்த குழந்தையோட அந்த அட்டை இருக்கும்ல, அதுல அப்பா பேரு, அவங்க விலாசம் இதெல்லாம் இருக்கும்ல. ஏக்கா, ஓ மண்டக்குள்ள இருந்தா இப்படி ஒரு சமாச்சாரம் வெளியே வருது. ம், சூப்பர் யோசனைக்கா, பின்னிட்ட போ. ம். அத்தை சொல்ற மாதிரி அந்த பொண்ணோட ஆதார கண்டுபிடிச்சு குழந்தையோட அப்பா எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆ, அவனை கூட்டிட்டு வந்து உண்மையை நிரூபிச்சா கல்யாணத்தை நிறுத்திடலாம் சித்தப்பா. ஆ, ஆ. எங்க வாங்க 2 வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய பார்க்கலாம். ம்? வாங்க. வா. பத்திரமா. வந்துருமா? சிக்குவானா அவன்? பாப்பா. என்னங்க நீங்க தாங்க நம்ம மருமகளுக்கு உறுதுணையா இருக்கணும். வாங்க வாங்க வாங்க. ஹே செல்லக்குட்டி, வா வா வா. செல்லக்குட்டி, சாப்பிட்டியா? சமத்து. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். நல்லா ஞாபகம் வச்சு சொல்லணும், சரியா? இது என்னன்னு தெரியுதா? இதே மாதிரி ஒண்ணு உனக்கும் இருக்குல்ல? அது எங்க இருக்கு? ஆண்டி, அங்க ஒரு வீட்டுக்கு வந்தனே, அங்க இருக்கா? இந்த கார்டு கீழே ஒரு நம்பர் இருக்குல்ல, அதே மாதிரி உன்னோட கார்டுலயும் இதே மாதிரி நம்பர் இருக்கும். அது தெரியுமா? அது என்ன நம்பர்னு யோசிச்சு சொல்றியா? செந்தில், 2 பேரும் மேல உட்காருங்க. நீ உட்கார். எங்க போன்ல நோட் பண்ணுங்க. சரி அமுதா.
சூப்பரா தங்கம். குழந்தைக்கு வாய் பேச முடியலனாலும் கடவுள் அபாரமான ஞாபக சக்தியை கொடுத்திருக்கான். ம். எப்பவுமே கடவுள் நமக்கு ஒரு குறை வச்சா அதை நிவர்த்தி பண்ற மாதிரி ஒரு நிறையையும் வச்சிருப்பான். ஆமா. அபுதா, இந்த நம்பரை வச்சு ஆதார் கார்டு காப்பி வாங்கி அதுல இவங்க அப்பா பேர் என்ன, அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ம். அண்ணே, சொல்லுமா. குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா. இவளுக்கு நிறைய ஆபத்து இருக்கு. உங்களை நம்பிதான் போறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேம்மா. பாப்பா, ஆண்டி சாயந்தரம் வந்து உன்னை பாக்குறேன். அங்கிள் உனக்கு விளையாட நிறைய பொம்மை தருவாங்க. ம்? நீ சமத்தா சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருக்கணும், சரியா? ம். ம். நாங்க வரோம். சரி வாங்க. பாய். ம். என்ன நம்பர்? 2053. ஓகே, ஒரு நிமிஷம். ம். பாப்போம். இந்தாங்க தம்பி. எவ்வளவு? 50 rupees. 50யா? சரிங்க. வா அமுதா. ம். மாயாவோட புருஷன் பேரு சார்லஸ். அப்போ சார்லஸ் அந்த அட்ரஸ்ல தான் இருக்கணும். அங்க போனா நமக்கு கண்டிப்பா அந்த ஆதாரம் கிடைக்கும். ம். சரி வா போலாம். வா. சார்லஸ் நீங்க யாருமே இல்லைங்க. ஆனா இதுல இந்த அட்ரஸ் தாங்க போட்டிருக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்களேன். இல்லனா உள்ள யார்கிட்டயாவது கொஞ்சம் கேளுங்களேன். அம்மா, நான் இங்க 5 வருஷமா வாட்ச்மேனா இருக்கேம்மா. சார்லஸ்னு அப்படிங்க யாருமே இல்லம்மா. இதுக்கு முன்னாடி வேணா இந்த வீட்டுல இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி யாரும் இல்ல. பஜன்லால் சேட்டு இந்த வீட்டை வாங்கி 5 வருஷம் ஆச்சு. அவரும் அவங்க ஒய்ஃபு மட்டும்தான் இங்க இருக்காங்க. நீங்க வேணா பக்கத்துல எங்கேயாவது விசாரிச்சு பாருங்கம்மா. சரி. அமுதா, சரி வா. ம். வா போலாம். ம். அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். இங்க வந்து பார்த்தா அப்படி ஒருத்தர் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? முயற்சி தோத்து போச்சுன்னா துவன்ற கூடாது. முயற்சி பண்ணுவோம் நாம. இவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அக்கம் பக்கம் எல்லார்கிட்டயும் விசாரிக்கலாம். யாராவது ஒருத்தவங்களுக்காவது தெரியாமலா இருக்கும். ஏமா, என்னம்மா, என்ன பேரை சொன்னீங்க? சார்லஸ். அவரு இந்த வீட்ல தான் இருக்கிறதா சொன்னாங்க. அதான் அவரை பார்க்கலான்னு வந்தோம். ஆனா இங்க கேட்டா அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லி வாட்ச்மேன் சொல்லி நீங்க அனுப்பிச்சிட்டாரு. தேடி வந்த விலாசம்லாம் கரெக்டு தாமா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சார்லஸ் தம்பி இங்க தான் இருந்தாரு. ஆனா அவரு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியலையேப்பா. அந்த தம்பி வீட்டை வந்துட்டு ஊரை விட்டே கிளம்பிட்டாரம்மா. அம்மா, நீங்க யாருமா? அந்த தம்பிக்கு சொந்தமா? சொந்தம்லாம் இல்லையா? அவரு இப்ப எங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவை. அவரு சொல்ல போற ஒரு உண்மையில தான் எங்க 2 பேரோட வாழ்க்கையும் இருக்கு. அவரை பத்தி ஏதாவது ஒரு சின்ன தகவல் இருந்தா கூட சொல்லுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அவரை பத்தின விவரம் ஊர்க்காரங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற சர்ச்சு ஃபாதர் இருக்காரு, அந்தோனி ஜோசப்புக்கு நல்லாவே தெரியுமா. அங்க போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா சார்லஸை பத்தின தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிம்மா. எங்க வாங்க போலாம். சார்லஸ் ரொம்ப அருமையான பையன். எங்க தேவாலயத்துல தான் அதிக நேரம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பான். நல்லா படிப்பான். அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சி கை நிறைய சம்பாதிச்சான். தன் சம்பாத்தியத்துல ஒரு பங்கை எப்பவுமே தேவாலயத்துக்கு கொடுத்துருவான். அப்படிப்பட்ட நல்லவனுக்கு சிக்கலே அவன் கட்டிக்கிட்ட பொண்ணு மூலமா தான் வந்துச்சு. ஆரம்பத்துல அவ ரொம்ப நல்லவ மாதிரி தான் சார்லஸ் கூட பழகுனான்.
அவ குணம் தெரியாம சார்லஸ் அவளை கட்டிக்கிட்டான். அவ பணத்தாசை பிடிச்ச சாத்தான். சார்லஸ பணத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணிட்டாங்கிறது அவனுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அதுக்குள்ள மாயா கர்ப்பமாகி சார்லஸோட குழந்தை அந்த பணப்பையோட வயித்துல வளர ஆரம்பிச்சது. அவ குழந்தைய கலைக்கணும்னு முடிவெடுத்தா. ஆனா சார்லஸ் அதுக்கு சம்மதிக்கல. பிறக்க போற குழந்தை மேல அவன் உயிரையே வச்சிருந்தான். அவனோட குழந்தை பாசத்தை பயன்படுத்திக்கிட்டு அவ அவனை காணர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. குழந்தைய கொல்லாம இருக்கணும்னா நீ எனக்கு சொத்து முழுசையும் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டா. சார்லஸ் என்ன பண்ணணும்னு தெரியாம குழந்தை உசுரை காப்பாத்த அவ சொன்ன மாதிரியே தான் சொத்து முழுசையும் அவ பேர்லயே எழுதி வைக்க சம்மதம் சொன்னான், ஒரு கண்டிஷனோட. இந்த சொத்து முழுசும் என் குழந்தை உசுரோட இருக்கணும்னு தான் எழுதி வைக்கிறேன். சொத்து வந்ததும் அவளை ஏதாவது நீ பண்ணிட்டா, அதனால அவளுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் சொத்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, அவளும் அதுக்கு சம்மதம்னு சொல்லி அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டான். குழந்தை ஏன் கூட ஏன் பாதுகாப்புல தான் இருக்கணும். ஏன்னா நீ பாட்டுக்கு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டா பத்திரம் செல்லாம போயிருமே. அதனால அவ என் கூட தான் இருக்கணும். பணம் என் கைக்கு வந்ததும் நீ உன் குழந்தைய தாராளமா வாங்கிக்கோன்னு சொல்ல, சார்லஸ் வேற வழியே தெரியாம சொத்து முழுசையும் அவ பேர்ல எழுதி வச்சுட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டான். அப்பப்ப குழந்தைய வந்து பார்த்துட்டு போறதா சொல்லுவாங்க. இப்ப 2 வருஷமா அவனை பத்தின எந்த தகவலுமே இல்லை. ஆமா, அவனை பத்தி நீங்க ஏன் இப்ப கேக்குறீங்க? அவங்களால எங்களுக்கு ஒரு உதவி வேணும். அவங்க வாழ்க்கையில பணத்துக்காக வந்தவ ஏன் வாழ்க்கையில என்னோட புருஷனை அடையணுங்கிறதுக்காக வந்திருக்கா. அதுக்கு அந்த சார்லஸ கண்டுபிடிச்சாதான் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த என்னால நிரூபிக்க முடியும். அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்ற ஒரு சின்ன தகவல் கிடைச்சா கூட எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அவனை மதுரையில பார்த்ததா பல பேர் சொன்னாங்க. சார்லஸ் ஒரு தடவை இந்த சர்ச்சுக்கு பணம் அனுப்பியிருந்தான். அதுவும் மதுரையில இருந்து தான் வந்துச்சு. அதை வச்சு பார்த்தா அவன் அங்கதான் இருக்கணும். நீங்க வேணா அங்க போய் தேடி பாருங்களேன். அவங்கள மதுரையில பார்த்ததா சொல்றீங்க. அவங்க அட்ரஸ், போன் நம்பர் ஏதாவது கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் எங்களுக்கு. கண்டிப்பா தரேம்மா. ரொம்ப நன்றி ஃபாதர். சரி, போயிட்டு வாங்க. God bless you. ஆண்டவரே, அந்த சாத்தான் கிட்ட இருந்து இந்த பொண்ணு வாழ்க்கைய நீங்க தான் காப்பாத்தணும் ஏசப்பா. போலாம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அவங்க இங்க வந்துட்டு தான் போறாங்க. நான் நினைச்சேன் அவங்கதான் வருவாங்கன்னு. சரி, நீ அவங்கள ஃபாலோ பண்ண. சரிங்க மேடம். ஏன் அமுதா, சார்லஸ் தேடி போறியா? இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாக்குற. முதல்ல உன் கூட சுத்துறாரே என் வருங்கால புருஷன், அவருக்கு ஒரு செக் வைக்கிறேன். என்னம்மா போன விஷயம் என்னாச்சு? சார்லஸோட அட்ரஸ் கிடைச்சிச்சா? அவனை பார்த்தாச்சா? சித்தப்பா, அவங்க ஊரு அட்ரஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அங்கன போய் பார்த்தா அவங்க இல்ல. அவர் ஊரு விட்டு போய் 5 வருஷம் ஆச்சா. 5 வருஷம் ஆச்சா? என்னம்மா சொல்ற? அப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஃபாதர் தான் அவரை பத்தி மொத்த உண்மையும் சொன்னாரு.
அடி பாவி மகளே, பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு நல்லவரை பாடா படுத்தி இருக்காளே. ஏமா இப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்றாரு? அவரு இப்போ மதுரையில இருக்காராம் சித்தப்பா. மதுரையிலயா? இன்னும் ஒரு நாள் தானமா இருக்கு. அதுக்குள்ள அம்புட்டு பெரிய ஊருக்குள்ள முகம் தெரியாத ஒருத்தனை எப்படிமா தேடி கண்டுபிடிக்கிறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் எங்க இருக்காருன்னே தெரியாம இருந்துச்சு. இப்போ அவர் எங்க இருக்காருங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு. முயற்சி பண்ணி பாப்போம், கண்டிப்பா கிடைப்பாரு சித்தப்பா. ஆமா மாமா, நானும் அமுதாவும் உடனே மதுரை கிளம்புறோம். எப்படியாச்சும் சார்லஸ கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறோம். அமுதா வா, போய் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வா. எம்புட்டு சிக்கல்ல மாட்டி விட்டா. அம்மா, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். ஐயா, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. சரி வா அமுதா. சித்தப்பா போயிட்டு வரோம்.